ஹாய், நான் உமா. இன்னைக்கு கேப்பச்சினோ எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு ரிக்வஸ்டட் வீடியோ. இது வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இங்கே சன்ரைஸ் காஃபி தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன காஃபி யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச காஃபி. அப்புறம் சுகர், பால், இவ்வளோதான் தேவை. இது ஹேண்ட் பிளெண்டர் வச்சு தான் பண்ணுறோம். நான் எக் பீட்டர் இந்த மாதிரி இருக்குது, அதை வச்சு பண்ண சொல்லி அவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. சாரி, இது வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப்புக்கு எடுக்கிறேன் நான். ஒரு கப்புக்கு 1 டீஸ்பூன் ஸ்ட்ராங், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுருங்க. 1 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். நான் இப்போ 2 டீஸ்பூன் சர்க்கரை போடுறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிட்டு முதல்ல இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரையும் ஊதும். இதில் கொஞ்சம் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணலாம். ஒரு 10-20 நிமிஷம் நல்லா பீட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த ஃப்ளஃபியாக வருங்க, ஸ்மூத்தியாக வரும். ஒரே டைரெக்ஷனில் பண்ணால் போதுங்க. இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்ல ஸ்மூத்தியாக வந்துடுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. இப்போ சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி 20 நிமிஷம் ஆயிடும். நம்ம எலக்ட்ரிக் பிளெண்டராக இருந்தால் சீக்கிரம் ஆயிடுங்க. இது நம்ம கையில் பண்ணுறதுனால கொஞ்சம் நேரம் ஆகும். வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடும். நான் கொஞ்சம் ஃப்ளஃபியானது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இது ஃப்ளஃபியாக வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் அடித்தேன் இது. நான் முதல்ல ஒரு 4-5 தடவை பண்ணேன், நல்லாவே வரல. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், முட்டை அடிக்கிற மாதிரி. அப்புறம்தான் யோசித்தேன் இப்படி பண்ணலாமேன்னு. அப்புறம் பண்ணும்போது நல்லா வந்துருச்சு. இப்படி சர்க்குலராக பண்ணால் போதுங்க. கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள், இன்னும் ஃப்ளஃபியாக வரும். கொஞ்ச நேரம் கூட அடிக்கலாம். நம்ம தண்ணி ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். சுடு தண்ணிங்கிட்டி சர்க்கரை சீக்கிரம் மெல்ட் ஆகிடும், அதனால தான் சுடு தண்ணி சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், நல்ல இன்னும் திக்காக வருங்க. கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இன்னும் திக்காக வரும். அது வரைக்கும் க்ரீமியாக இருக்குங்க பார்க்குறக்கு. ரொம்ப நல்லா வருது பாருங்கள், நல்லா வருது. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் போதுங்க. இப்படி அடிக்க வேண்டாம், அப்படி அடித்தா வரல எனக்கு. ஃபோர்க்கில் பண்ணலாம், நல்லா வருது. பாருங்க, திக்காயிடுச்சு. இன்னும் திக்காயிடுங்க, உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் திக்காயிடும். நம்ம உளுந்துக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதுங்க. ஃபியூ ட்ராப்ஸ் அப்படி ஊற்றினா போதும். நல்லா ஃப்ளஃபியாக வரும். இதுதான் அந்த க்ரீமியாக இருக்கும், அந்த டேஸ்ட் கொடுக்குறது இந்த ஃப்ளஃபியாக வர்றதுனால தான். வெறும் தண்ணியும் சர்க்கரையும் காப்பி தூளும் தான் இது. எவ்வளோ க்ரீமியாக இருக்கு பாருங்கள்.
எனக்கு ப்ரூ விட இதுதான் பிடிக்கும், சன்ரைஸ். அதனால நான் எப்போ சன்ரைஸ் தான் வாங்குவேன். உங்களுக்கு என்ன காஃபி பிடிக்குமோ எடுத்துக்கங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஐடியா கொடுத்த சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த ஐடியா இல்லாமல் இருந்தது. ஆனால் இதனால் நான் நிறைய கற்றுக்கிட்டேன், இந்த மாதிரி அடிக்கலாம் அப்படின்ட்டு. இதால் பண்ண முடியுமான்னு சார் தான் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தது. சுலபமாக பண்ணலாம் வீட்டில். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இது ட்ரை பண்ணதுனால தான் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதில் வருமா அப்படின்னு எனக்கே சந்தேகமாக இருந்தது. பாருங்க திக்காக ஆரம்பிச்சிச்சு, இன்னும் திக்காயிடுங்க. இது பாருங்க, ஸ்பூனாலே எடுத்தாலே வந்துடும். அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அடித்தா போதும். இன்னும் கொஞ்சம் கூட ஃபியூ ட்ராப்ஸ் கூட தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்ற ஊற்ற ஃப்ளஃபியாக வருங்க. ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சம் ட்ராப்ஸாக விட்டால் போதும். பாருங்க, இது நல்ல திக்காக வந்துடுச்சு. போதும், இந்த அளவுக்கு அடித்தா போதும். ஒரு 10-20 நிமிஷம் நல்லா அடித்தாலே போதும். ஒன்று மட்டும் கவனித்தா போதும், இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து இப்படி பண்ணாமல் இப்படி சர்க்குலர் மோஷனில் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். பாருங்கள் நல்லா வந்துடுச்சு, ஃப்ளஃபியாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து இது ஒரு கப்புக்கு தான் நான் பண்ணேன். இதில் ஊற்றிடலாம், கப்பில் ஊற்றிடலாம். இப்போ நான் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க எல்லாமே. இதில் பால் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது திக்காக இருக்கு இல்லைங்களா, பாலோட பிளெண்ட் ஆகணும். பால் ஊற்றிடலாம். நல்லா காய்ச்சின சூடான பால் தாங்க. இதில் ஊற்றிடலாம். கேப்பச்சினோ காஃபி, ஹோம்மேட் கேப்பச்சினோ காஃபி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இது வந்து கொஞ்சம் இந்த என்னது கொக்கோ பவுடர் போட்டு டெக்கரேட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இது மேலே போட்டுடலாம். இது மேலே பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்குது பாருங்கதா, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. தான் காஃபி கொஞ்சம் தூவி விட்டுடலாம். ஒரு அட்டையில் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணது தான், சும்மா டெக்கரேஷன். அவங்கவுங்க விருப்பத்துக்கு எடுத்துடலாம். போதும், நல்லா வரல. இதை டெக்கரேட் பண்ணி விட்டுடலாம்.
எனக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேங்க. எல்லோரும் செய்யுங்க, இந்த வீட்டிலே பண்ணலாம், டேஸ்ட்டாக இருக்கும். கேப்பச்சினோ பிடிக்காதவங்களே இருக்காது. இந்த ஜல்லடையில் கூட நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம். நான் அதை பண்ணுறதுக்கு மறந்துட்டு இப்போ கையில், அதனால தான் இப்போ ஷேப்பு வரல. ஜல்லடை எடுத்து வச்சா, ஆனால் அவசரத்தில் அதை மறந்துட்டேன். பாருங்கள், பாருங்கள் நல்லா வந்திருக்கு கேப்பச்சினோ காஃபி. இன்னும் கொஞ்சம் கூட நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க வந்து நல்லா இது பண்ணுவாங்க. நம்ம இப்போ தான் பண்ணுறோம், அதனால் தெரிஞ்ச மாதிரி பண்ணிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.